Hi students, last video unit 3 உடைய introduction, the Vita formula for the cubic equation, quartic equation அதை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் exercise 3 உடைய first sum பார்த்துருந்தோம். இந்த வீடியோ கிளியராக வந்திருக்கான்னு பார்த்துங்க. அகைன் exercise 3.1ல first sum அப்படியும் லாஸ்ட் வீடியோலேயே நான் எடுத்துட்டேன். அகைன் ஒரு டைம் அதை பற்றி பார்த்துருவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. exercise 3.1 உடைய first sum. The sides of a cubic box are increased by 1, 2, 3 units respectively to form a cuboid. Then the volume is increased by 52 cubic units. Find the volume of the cuboid. The sides of a cubic box. So, the sides of a cubic box. So, cubic box the sides are the same as cubic box. Are increased. The cubic box sides are increased. If increase by ஒரு சைட 1, இன்னொரு சைட 2, இன்னொரு சைட 3. அப்போ கியூபிக் பாக்ஸ் உடைய சைடு இன்க்ரீஸ் பண்ணா கியூபிக் பாக்ஸ் 3 லெந்த் பிரெத் ஹைட் மூணுமே சேமா இருக்கும் கியூப் பாக்ஸ் உடையது. அப்போ இன்க்ரீஸ் பண்ணும்போது இது சேஞ்ச் ஆயிடும், கியூபாய்டா மாறிடும். லெந்த் 1 யூனிட் ரைஸ் பண்றாங்க, இல்ல பிரெத் 2 யூனிட், ஹைட் 3 யூனிட் ரைஸ் பண்ணும்போது அது கியூபாய்டா மாறிடும். அப்போ யூனிட் சப்ஜெக்ட் டு ஃபார்ம் a cuboid. கியூபாய்டா மாறிச்சுனா then the volume is increased by 52 cubic units. அப்போ கியூபார் இந்த பாக்ஸ் உடைய வால்யூம் வேற, லெந்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட் சேமா இருந்தா சைடு கியூப், சைடு இன்டு சைடு தான் வால்யூம் ஆஃப் கியூப். இப்போ கியூபாய்டா மாறனால அப்போ என்ன ஆகுதுன்னா வால்யூம் ரைஸ் ஆகுது. கியூபாய்டா வால்யூம் 52 cubic units ரைஸ் ஆகுது. அப்படி இருந்தா find the volume of cuboid. கியூபாய்டோட வால்யூம் என்ன அப்படி क्वेश्चन பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி இந்த क्वेश्चन நம்ம எடுத்துட்டோம், அகைன் ரீகால் பண்றோம். சரியா? ஓகே, நம்ம என்ன பண்றோம்? set the side of the cube b x unit. ஒரு கியூப் உடைய சைடு என்ன பண்றோம்? x unit. லாஸ்ட் டைம் நம்ம டயகிராம் போட்டுருப்பேன், இந்த கியூப் பாக்ஸ் டயகிராம் போட்டுருப்பேன். அந்த சைடு x unit எடுத்துக்கிறோம். வால்யூம் ஆஃப் கியூப்னா என்ன ஆகும்? சைடு இன்டு சைடு தான் வால்யூம். அப்போ x into x into x அதான் x cube. ஓகே, வால்யூம் ஆஃப் கியூபாய்டு என்ன ஆகும்னாக்கா ஆல்ரெடி கியூபார் இந்த பாக்ஸ்ல 52 cubic unit வால்யூம் ரைஸ் ஆகுது. அதனால வால்யூம் ஆஃப் cuboid is equal to x cube plus 52. 52 ரைஸ் ஆயிருக்கு. கியூபார் கியூபாய்டா மாறும்போது அப்போ கியூபோட வால்யூம் 52 cubic unit ரைஸ் ஆகுது. கியூபாய்டா மாறும்போது x cube plus 52. இப்போ வால்யூம் ஆஃப் cuboid என்ன ஃபார்முலா? லெந்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட். ஆல்ரெடி சைடு x ஆ இருந்து இப்போ லெந்த்ல 1 யூனிட், பிரெத்ல 2 யூனிட், ஹைட்ல 3 யூனிட் போது x plus 1, x plus 2, x plus 3 அப்படினு கிடைக்குது. that equal to x cube plus 52. and then இந்த x plus 1 into x plus 2 ப்ராடக்ட் பண்ணாக்க அப்படி கிடைக்கும். சரிங்களா? ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்றேன். அப்ப x into x, x square, x into 2, 2x, அடுத்து 1 into x, x, 1 into 2, 2 ப்ராடக்ட் பண்ணி சிம்பிளை பண்ணா அப்படி கிடைக்கும். அடுத்து இத ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுவோம். x square into x போட்டாக்க x cube, x square into 3, 3x square. அடுத்து again 3x into x plus 3x square, 3x square, 3x into 3 plus 9x, 2 into x plus 2x, 2 into 3 plus 6 equal to x cube plus 15. Okay, அடுத்ததா x cube 3x square plus 3x square 6x square, 6x square. அடுத்து 9x plus 2x 11x plus 6 equal to x cube plus 52. The x cube cancel. x cube cancel ஆச்சுனா என்ன இருக்கு? 6x square plus 11x plus 6, இந்த 52 left side வந்தாக்கா minus 52 equal to 0. minus 52 equal to 0. Next 6x square plus 11x, 6 minus 52 minus 46 equal to 0. அடுத்து இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் செஞ்சு ஆயிடுச்சு. இப்போ ஃபேக்டரைஸ் பண்றோம். 6 into 46, 6 into 6, 6 are 36, 6 4s are 24, 24 ஒரு 3 27. சரிங்களா? மைனஸ் எல்லாம் மைனஸ். ப்ராடக்ட் பண்ணா minus 276 வரணும். ஆட் பண்ணா 11 வரணும். அந்த 2 நம்பர் என்ன அப்படின்னு ஃபைண்ட் பண்றோம். முதல்ல ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். இத ஃபேக்டரைஸ் பண்ணிட்டாக்கா 2 ஆர் டிவைட் 1 டைம், 3 டைம், 8 டைம், அகைன் 2 ஆர்னா 6 டைம், 6 2 12, ரிமைனிங் 1. அடுத்து 8 னா 9, அடுத்து 3 ஆர் டிவைட் ஆகும் 2 டைம், 3 டைம். அவ்வளவுதான். இந்த பிரைம் நம்பர் 23 இந்த பிரைம் நம்பர். அப்போ ப்ராடக்ட் பண்ணா நமக்கு minus
-276 கிடைக்கணும். ஆட் பண்ணா +11 கிடைக்கணும். எந்த டூ நம்பர் அப்படின்னு பார்த்தா இதுக்குள்ள இருக்கும். நாலு நம்பருக்கு தான். 2 2s are 4, 4 3s are 12. 12 into 23, 12 into 23 போடலாம். ஆட் பண்ணா என்ன வரும்? +11 கிடைக்கணும். அப்போ +11 என்ன பண்ணலாம் பாருங்க. அப்போ 12 க்கு மைனஸும் 23 க்கு பிளஸ். ப்ராடக்ட் பண்ணா -276 வரும். ஆட் பண்ணா +11. ஃப்ரண்ட்ல 6 இருக்கனால 6 ஆல டிவைட் பண்ணலாம். 6 ஆல டிவைட் பண்றேன். 6 ஆல டிவைட் கேன்சல் பண்ணா 2 கிடைக்கும். இது கேன்சல் பண்ண முடியாது. அப்போ எப்படி எழுதலாம்? x minus 2 into x plus 23/6 equal to 0. x minus 2 equal to 0, x plus 23/6 equal to 0. x is equal to 2, x equal to minus 23/6. இது sides வந்து நெகட்டிவ் ஆகுது, not possible. Cannot be negative சொல்லலாம். இது வந்து negative side வந்து cannot be negative. Negative வராது. Sides போட்டுக்கும் negative வராது. So therefore sides என்னவா இருக்கும்? Side 1 equal to x is equal to 2 வராது. அப்போ இந்த கியூப் உடைய சைடு என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? கியூப் உடைய சைடு வந்து x is equal to 2. நமக்கு என்ன வேணும்? வால்யூம் ஆஃப் கியூபாய்டு. வால்யூம் ஆஃப் கியூபாய்டு. Volume of cuboid is equal to formula of x plus 1 into x plus 2 into x plus 6. The volume of cuboid. So okay, the volume of cuboid is equal to that. இல்லனா x cube 2 கொடுத்து சப்ஸ்டிட்யூட் போடலாம். இப்போ x உடைய வேல்யூ 2 ல 1 கொடுத்தீனா 2 plus 1, 2 plus 2, then 2 plus 3, 3, 4, this is 5. 3 4s are 12, 4 5s are 60 cubic meters. இதுதான் வால்யூம் ஆஃப் கியூபாய்டு. வால்யூம் ஆஃப் கியூபாய்டு. கியூபாய்டு உடைய வால்யூம். சரியா? ஓகே. ஆல்ரெடி இந்த நம்ம பார்த்தாச்சு. அகைன் வந்து ரீகால் பண்ணிட்டோம். ஓகேவா? 3.1 உடைய ஃபர்ஸ்ட் சம். சரியா? ஃபார்முலா பேரா விளக்க முடிச்சீங்க. ஃபர்ஸ்ட் சம். செக் பண்ணிக்கலாமா? Second sum, question number 2. Construct a cubic equation. Construct a cubic equation with the roots. With the roots. First one, 1, 2, and 3. Second, 1, 1, and minus 2. Third, 2, 1/2, and 1. And 1. Okay? என்ன வேணுமா பாருங்க. Construct a cubic equation with roots. ஒரு cubic equation ரூட்ஸ் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு cubic equation கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இந்த cubic equation ரூட்ஸ் வந்து 1 2 3. நம்ம ஆல்ரெடி பீட்டா ஃபார்முலா பார்த்திருக்கோம். 2 ரூட்ஸ் கொடுத்தா பீட்டா ஃபார்முலா என்ன? சரியா? 2 ரூட்ஸ், ரெண்டு ரூட்ஸ் ஆனது ஆல்பா பீட்டாவா இருந்தா பீட்டா ஃபார்முலா வந்து x² minus alpha plus beta into x plus alpha beta equal to 0. பீட்டா ஃபார்முலா 2 ரூட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். கியூபிக் ஈக்குவேஷனுமா 3 ரூட்ஸ் ஆல்பா பீட்டா காமா 3 ரூட்ஸ்மே உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அப்போ பீட்டா ஃபார்முலா என்ன சொல்றது? x³ minus sum of the roots alpha plus beta plus gamma into x² plus product of the roots sum of product of the roots at a time 2 alpha beta plus beta gamma plus alpha gamma into x minus alpha beta gamma equal to 0. இதெல்லாம் வந்து 3 ரூட்ஸ் கொடுத்தா அந்த கியூபிக் ஈக்குவேஷன். சரி, நம்ம கிட்ட 3 ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ பீட்டா ஃபார்முலா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும். x³ minus alpha plus beta plus gamma into x² plus alpha beta plus beta gamma plus alpha gamma into x minus alpha beta gamma equal to 0. அப்போ நமக்கு இந்த வேல்யூ நமக்கு தேவைப்படுது. alpha plus beta plus gamma, அடுத்து alpha beta plus beta gamma plus alpha gamma, அடுத்து alpha beta gamma. நம்ம கம்பேர் பண்ணிருப்போம். alpha plus beta plus gamma equal to minus b by a அப்படின்னு கம்பேர் பண்ணிருப்போம். alpha beta plus beta gamma plus alpha gamma equal to
C by A. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் தோஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ அப்படின்னு கம்பேர் பண்ணி நம்ம போட்டிருப்போம். அதை யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம ரூல்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம கியூபிக் ஈக்குவேஷன் வேணும்னா இப்போ முதல்ல சம் ஆஃப் ரூல்ஸ் வேணும். அதை நான் சொல்லியிருக்கேன் சமேஷன் 1 எழுதலாம் இல்லை S1 அப்படின்னு எழுதலாம்னு சொல்லியிருக்கேன். சரியா? S1ன்றது சமேஷன் ஆல்ஃபான்னு சொல்லலாம். சமேஷன் ஆல்ஃபான்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா, அதுதான் வந்து S1 நடந்தது. அப்போ முதல்ல வந்து சம் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னும் போது இது வந்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா தட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வந்து 1 பிளஸ் 2 பிளஸ் 3 தட் ஈக்குவல் டு வேல்யூ என்னன்னா 6. ஓகே. இப்போ S2 அப்படின்னு எடுத்துட்டாங்க. S2 வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அட் டைப் 2. அது என்ன வரும்? ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் ஆல்ஃபா காமா தட் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா 1 into 2 1 into 2 plus 2 into 3 plus alpha gamma 1 into 3 that equal to 1 into 2 2 plus 2 into 3 6 plus 3 equal to 2 plus 6 8 8 plus 3 11. Okay. S3 அப்படினாக்கா alpha beta gamma that equal to alpha beta gamma alpha 1 beta 2 gamma 3 that equal to 1 2s are 2 2 into 3 6. Therefore the required cubic equation the required cubic equation is formula x cube minus போடலாமா minus என்ன பண்ணலாம் s1 into x plus s2 into s1 into x square x2 into x minus S3 equal to 0. நான் ஷார்ட்டா எழுதிட்டேன். x cube minus இங்க alpha plus beta plus gamma into x square எழுதிக்கணும். plus இங்க s2 க்கு பதிலா alpha beta plus beta gamma plus alpha gamma அப்படி எழுதிக்கணும் into x. இது minus alpha beta gamma. இங்க எழுதிட்டேன் alpha beta. அதனால s1 s2 s3 யூஸ் பண்ணிட்டேன். இப்போ x cube minus s1 வந்து என்ன வேல்யூ 6x square. s2 என்ன பாருங்க plus 11x. அடுத்து S3 என்ன பாருங்க -6 equal to 0. இதுதான் அதனுடைய வேல்யூ. சரியா? ஃபைண்ட் தி கியூபிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட் கிளியர் கன்ஸ்ட்ரக்டிவ் கியூபிக் ஈக்குவேஷன் அத கண்டுபிடிச்சாச்சு. என்ன ஆன்சர்னு பாத்தீங்கன்னாக்கா x cube -6x square 11x -6 equal to 0. சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் போடாச்சு. ஒரு செகண்ட் வந்தீங்கன்னா செகண்ட் பாருங்க அதே போல s1 is equal sum of ரூட்ஸ்னா நான் ஆட் பண்றேன் 1 plus 1 minus 2 1 plus 1 2 2 minus 2 வந்து 0 s2 எழுதிட்டாக்கா alpha beta லவா 1 into 1 plus beta gamma 1 into minus 2 plus alpha gamma 1 into minus 2 that equal 1 into 1 1 minus 2 minus 2 equal to 1 minus 4 equal to minus 3 s2 equal to என்ன கிடைச்சது minus 3 minus 3 கிடைச்சது. ஓகேவா? அடுத்ததான் S3 is alpha beta gamma alpha 1 to 1 beta 1 to 1 gamma 1 to minus 2. என்ன ஆன்சர் minus 2. அப்போ the required cubic equation is formula x cube minus s1 into x plus s1 into x square s2 into x minus s3 equal to 0. x cube minus s1 is equal to 0 into x square plus s2 is minus 3 into x s3 already minus 1 already minus plus 2 equal to 0. x cube 0 into x square equal to 0 minus 3x plus 2 equal to 0. சரியா? இதுதான் வந்து செகண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் கியூபிக் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணியாச்சு. என்ன ஆன்சர் கிடைச்சது x cube minus 3x plus 2 equal to 0 அப்படி கிடைச்சது. ஓகேவா? செகண்ட் உடைய ஆன்சர். இப்போ தேர்ட் இது ஃபர்ஸ்ட் சமேஷன் அது செகண்ட். இப்போ தேர்ட் பார்க்க போறோம். இதை க்ளீன் பண்ணிடலாமா இதை? சரியா? இப்போ அதே போல தான் தேர்ட் சம் பாருங்க. இப்போ S1 is alpha plus beta plus gamma. Alpha is 2 plus 1 by 2 plus 1. இப்போ என்ன ஆன்சர் வரும்? 2 plus 1 இது முழு நம்பர்ல 2 plus 1 3 plus 1 by 2. 2 3s are 6 6 plus 1
7 by 7 by first to the answer 7 by 2. Okay. Second, alpha வந்து 2, beta வந்து 1 by 2. அடுத்து beta gamma 1 by 2, gamma 1 plus. அடுத்து alpha வானது 2, gamma வானது 1. Okay. சரி. That equal to 2 cancel. இது 1 plus 1 by 2, இது 1 plus 2. So 1 plus 2 3 plus 1 by 2 add பண்ணினா 2 3s are 6, 6 plus 1 7 by 2. Okay. அடுத்து alpha beta gamma. Alpha வந்து 2, beta வந்து 1 by 2, gamma வந்து 1. 2 cancel பண்ணா 1 into 1. The required cubic equation என்ன கிடைக்குதுன்னா cubic equation is x cube minus s1 into x square plus s2x minus s3 equal to 0. S1 னு தெரியும். S1 வந்து alpha plus beta plus gamma. S2 ஆனது alpha beta plus beta gamma plus alpha gamma. S3 ஆனது alpha beta gamma. சப்ஸ்டிட் பண்றோம். எனக்கு இது x cube minus sum of the roots என்ன வருது minus 7 by 2 x square. அடுத்து S2 வந்து அதுவும் 7 by 2 தான் plus 7 by 2 x. S3 ஆனது minus 1 equal to 0. Denominator 2 வராம இருக்கு. So 2 ஆல ப்ராடக்ட் பண்ணுங்க. ப்ராடக்ட் பண்ணா இது எனக்கு 2x cube. இந்த 2 cancel ஆச்சுனா minus 7x square. இந்த 2 cancel ஆச்சுனா plus 7x minus 2 equal to 0. Okay. இதோட cubic equation ஆன்சர் x cube என்ன கிடைக்குது உங்களுக்கு? x cube கிடைக்குதா? x cube 2x cube minus 2x cube வருது minus 7x square plus 7x minus 2 equal to 0. இந்த ஆன்சர் செக் பண்ணுங்க. Okay. Okay. அடுத்து third sum பார்ப்போம். Second sum கம்ப்ளீட் பண்ணிட்டோம். Question number 3. Question number 3. If alpha, comma beta and gamma are the roots of the cubic equation, are the roots of the cubic equation, x cube plus 2x square plus 2x square plus 3x plus 3x plus 4 equal to 0. Yeah, 4 equal to 0. So form a cubic equation. Form a cubic equation whose roots are first subdivision 1, 2 alpha, 2 beta, 2 gamma. Subdivision 2, 1 by alpha,
1 by beta 1 by gamma. Subdivision 3 minus alpha minus beta minus gamma. Question புரியுதா பாருங்க. என்னவா? If alpha, beta and gamma are the roots of the cubic equation. If alpha, beta, gamma are the roots of the cubic equation. If alpha, beta and gamma are the roots of the cubic equation, x cube plus 2x square plus 3x plus 4 equal to 0, form a cubic equation whose roots are. So, alpha, beta, gamma are the equation roots. The equation roots. நீங்க என்ன பண்ணுமா அப்படின்னா ஃபார்ம் ஏ கியூபிக் ஈக்குவேஷன் நீங்க ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணனும் அதோட ரூட்ஸ் என்னவாமா இது ஃபர்ஸ்ட் சம்முடைய ரூட்ஸ் வந்து 2 ஆல்பா 2 பீட்டா 2 காமா செகண்ட் சம்முடைய ரூட்ஸ் வந்து 1 பை ஆல்பா 1 பை பீட்டா 1 பை காமா தேர்ட் கியூபிக் ஈக்குவேஷன் ரூட்ஸ் வந்து மைனஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா ஓகே சரி நம்ம given equation என்ன the given cubic equation the given equation is என்ன கொடுத்தாங்க x cube plus 2x square plus 3x plus 4 equal to 0. Okay, right. This is roots of alpha, beta, gamma. हम beta formula में क्या देखना का sum of the roots alpha plus beta plus gamma equal to minus b by minus b. b is இது x square coefficient of b 2. a வந்து x cube coefficient 1 is equal to minus 2. So alpha beta plus beta gamma plus alpha gamma equal to c by a. C என்பது x y coefficient c வந்து 3 by a வந்து 1 equal to 3 தான். அடுத்து alpha beta gamma equal to minus d by a minus d என்ன பாருங்க 4 divided by 1 சரியா அப்போ alpha beta gamma ஆனது roots of cubic equation x cube plus 2x square plus 3x plus 4 அப்படின்னு கொடுத்தாங்க நம்ம இதுல இருந்து sum of roots alpha plus beta plus gamma கண்டுபிடிச்சோம் அடுத்து sum of product of roots at a time 2 alpha beta beta gamma plus alpha gamma equal to 3 கண்டுபிடிச்சோம் அடுத்து alpha beta gamma equal minus 4 இப்போ நம்ம அவங்க என்ன சொல்றாங்க form a cubic equation நீ வந்து ஒரு cubic equation ஃபார்ம் பண்ணனும் அதோட ரூட்ஸ் என்னவா இருக்குன்னா 2 alpha 2 beta 2 gamma அந்த cubic equation என்ன அப்படின்னு கேக்குறாங்க first sum வந்து 2 alpha 2 beta 2 gamma இது ரூட்ஸ் தான் உள்ள cubic equation அப்ப இதோட சம் ஆஃப் ரூட்ஸ் நமக்கு வேணும் அப்போ s1 அப்படிங்கிறது என்னன்னா 2 alpha plus 2 beta plus 2 gamma equal to 2 என்ற காமன் எடுத்துறோமா இந்த 2 காமன் எடுத்தா alpha plus beta plus gamma 2 into alpha plus beta plus gamma ஓட வேல்யூ நமக்கு தெரியும் -2 that equal to என்னன்னா 2 into minus 2 minus 4 okay அடுத்து s2 ன்றது என்ன அப்படினா 2 to alpha beta 2 alpha into 2 beta alpha beta plus beta gamma 2 beta into 2 gamma plus alpha gamma alpha ன்றது 2 alpha into 2 gamma that equal simplify பண்ணுங்க என்ன கிடைக்குது s2 equal to என்ன கிடைக்குது 4 alpha beta plus 4 beta gamma plus 4 alpha gamma 4 gamma is alpha beta plus beta gamma plus alpha gamma 4 into this value alpha beta plus beta gamma plus alpha gamma is equal to 3 substitute that value 3 equal to 4 3 are s3 equal to sum of the product of the roots 2 alpha into 2 beta into 2 gamma 2 2s are 4 4 2s are 8 into alpha beta gamma 8 into alpha beta gamma value is -4 substitute that value -4 8 into -4 equal to -32 therefore the required cubic equation is x cube minus s1 into x square plus s2 into x minus s3 equal to 0. Okay, x cube minus s1 value. S1 value is -4. So already minus plus 4 x square s2.
S2 value 12 plus 12x minus S3 minus 32 plus 2 equal to 0. இதுதான் first sum உடைய answer. First sum உடைய plus 4x square plus 12x plus 32 equal to 0. சரியா? நமக்கு ஆல்பா பீட்டா காமாவானது சரியா இந்த ஈக்குவேஷன் ரூட்ஸ் கொடுத்துட்டு சரியா 2 ஆல்பா 2 பீட்டா 2 காமா ரூட்ஸா உள்ள ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. அப்ப அதை கண்டுபிடிச்சாச்சு. சரியா? ஃபர்ஸ்ட் சம். இப்போ செகண்ட் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் சம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் சம் முடிச்சிடுறேன். செக் பண்ணிடுறேன். செகண்ட் சம் உடைய ரூட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் சம் உடைய ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தா 1 by alpha 1 by beta 1 by gamma 1 by alpha plus 1 by beta 1 by gamma. இப்போ S1 அப்படின்னாக்கா sum of roots 1 by alpha plus 1 by beta plus 1 by gamma. இது சிம்பிளா பண்ணுவோமா? அப்போ LCM எடுத்தா ஆல்பா பீட்டா காமா, டினாமினேட்டர்ல ஆல்பா மட்டும் இருக்கு, இங்க பீட்டா காமா இல்ல, நியூமரேட்டர்ல என்ன ஆகும்? பீட்டா காமா பிளஸ் இங்க இல்லாதது ஆல்பா காமா, இங்க இல்லாதது ஆல்பா பீட்டா. LCM எடுத்தா ஆல்பா பீட்டா காமா அப்படிங்கிறது. தட் ஈக்குவல் டு ஆர்டர் என்ன? ஆல்பா பீட்டா ரெண்டாவது பிளஸ் பீட்டா காமா பிளஸ் ஆல்பா காமா டிவைடட் பை ஆல்பா பீட்டா காமா divided by alpha beta gamma. The value in alpha beta plus beta gamma plus alpha gamma is equal to 3 by alpha beta gamma equal to minus 4 by minus 4 minus 3 by 4. S1 is equal to minus 3 by 4. S1 is equal to minus 3 by 4. Sir, S2 sum of product of roots at a time 2 integrated product in apple. அப்போ 1 by alpha into 1 by beta plus 1 by beta into 1 by gamma plus 1 by alpha into 1 by alpha into 1 by gamma. That equal to 1 by alpha beta plus 1 by beta gamma plus 1 by alpha gamma. LCM அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் டினாமினேட்டர்ல ஆல்பா பீட்டா காமா தான். இங்க நியூமரேட்டர் இல்லாதது காமா இல்ல, காமா. இங்க ஆல்பா கிடையாது, இங்க பீட்டா கிடையாது. That equal to alpha plus beta plus gamma divided by alpha beta gamma. Alpha plus beta plus gamma உடைய வேல்யூ -2. Alpha beta gamma உடைய வேல்யூ -4. இத கேன்சல் பண்ணினா 2 டைம் 1 by 2. சரியா? S2. அடுத்து S3 product of roots 1 by alpha into 1 by beta into 1 by gamma equal to 1 by alpha beta gamma எழுதலாம். That equal 1 by alpha beta gamma value -4 minus 1 by 4. The required cubic equation is x cube minus s1 into x squared plus s2 into x minus s3 equal to 0. S3 equal to 0. So x cube minus s1 into x squared minus s1 minus 3 by 4 already minus plus 3 by 4 x square s2 plus 1 by 2 1 by 2 into x s3 ஆனது already minus இந்த minus plus 1 by 4 equal to 0. இப்போ என்ன பண்ணலாம்? 4 ஆல ரெண்டு சைடும் ப்ராடக்ட் பண்ணுவோம். 4 ஆல ப்ராடக்ட் பண்ணா இது 4x cube கிடைக்கும், இது 4 கேன்சல் ஆகிட்டு plus 3x square கிடைக்கும். இந்த 4 1 time 2 time plus 2x. The 4 ஆல ப்ராடக்ட் ஆச்சுனா plus 1 equal to 0. Plus 1 equal to 0. Answer ஆனது 4x cube plus 3x square plus 2x plus 1 equal to 0. சரியா? அப்போ 1 by alpha 1 by beta 1 by gamma ரூட்ஸ் உள்ள ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் என்னன்னா 4x cube plus 3x square plus 2x plus 1 equal to 0. Okay, right. இப்போ அடுத்து தேர்ட் சம் பார்க்க போறோம். செகண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். Question number 3, third subdivision 3. Minus alpha minus beta minus gamma. S1 equal to add பண்ணுவோம் minus alpha minus beta minus gamma. That equal to minus common எடுத்தா alpha plus beta plus gamma equal to minus alpha plus beta gamma value -2 already minus plus 2. Okay.
அடுத்து S2 sum of product of roots at a time 2 minus alpha into minus beta plus minus beta into minus gamma plus minus alpha into minus gamma sum of product of roots at a time 2 அப்படிங்கும்போது ஓகே சரி இது என்ன ஆகும் alpha beta minus minus plus ஆயிடும் plus beta gamma plus alpha gamma that equal to இதோட வேல்யூ இருக்கு வேல்யூ வந்து ஓகே நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா S3 is equal to product of roots போது minus alpha into minus beta into minus gamma minus into minus into minus is equal to minus alpha beta gamma minus alpha beta gamma உடைய minus 4 with plus 4 okay the required cubic equation x cube minus s1 into x square plus s2 into x minus s3 equal to 0 अब x cube minus s1 value is equal to s1 is plus 2 minus 2x square plus s2 value plus 3 plus 3x minus s3 value plus 4 plus 4 equal to plus r. Yeah, third of the answer x cube minus 2x square plus 3x minus 4 equal to 0. Okay, na? So third sum by Amsterdam. சரியா? அதுல fourth sum பார்ப்போம். Question number 4. Third Amsterdam. Question number 4. Solve the equation. 3x cubed minus 16x square plus 23x minus 6 equal to 0. If the product of two roots is 1. Question number 4 solve the equation. The equation solve பண்ணனுமா என்ன equation 3x cube minus 16x square plus 23x minus 6 equal to 0 ஒரு ட்ரூத் இருக்காங்க if the product of two roots is 1 இதனுடைய ரூட்ஸ்ல ரெண்டு மட்டும் ரூட்ஸ் ப்ராடக்ட் பண்ணா என்ன கிடைக்கும் உங்களுக்கு ஆன்சர் 1 கிடைக்கும் சரியா ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் 3 ரூட்ஸ் மட்டுமே கியூபிக் ஈக்குவேஷன் அதுக்கு எத்தனை ரூட்ஸ் கிடைக்கும் 3 ரூட்ஸ் கிடைக்கும் அதுல என்ன சொல்றாங்கன்னா if the product of two roots is 1 ரெண்டு ரூட்டை ப்ராடக்ட் பண்ணா 1 கிடைக்கும் ஒரு க்ளூ தந்துருக்காங்க இப்போ அந்த மூணு ரூட்ஸ் நீ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் 3 ரூட்ஸ் நீ என்ன பண்ணணும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகேவா ஓகே நான் என்ன பண்றேன் இந்த க்ளூ கொடுத்ததால சரியா let the roots be ஓ இது கியூபிக் ஈக்குவேஷன் மொத்தம் 3 ரூட்ஸ் இருக்கும் அதுல ஒரு க்ளூ தந்துருக்காங்க 2 ரூட்ஸ் ப்ராடக்ட் பண்ணா 1 அப்படின்னு அதனால என்ன பண்றாங்க ஒரு ரூட் வந்து ஆல்பா இன்னொரு ரூட் வந்து 1 by ஆல்பா இன்னொரு ரூட் வந்து பீட்டா பாருங்க இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணி பாருங்க ஆல்பா into 1 by ஆல்பா கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும் ப்ராடக்ட் பண்ணா 1 கிடைக்குதா சரியா அவள கொடுத்தது க்ளூக்கு நம்ம எடுத்துக்கோம் if the product of two root is 1 ரெண்டு ரூட்ட ப்ராடக்ட் பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்குது 1 கிடைக்குது அதனால தான் அந்த ரூட் நம்ம டிசைட் பண்ணோம் ஆல்பா 1 by ஆல்பா பீட்டா அது இன்னொரு ரூட்ஸ் சரியா ரெண்டு ரூட்ஸ் ப்ராடக்ட் பண்ணா 1 கிடைக்குது அதனால அது 1 ஆல்பானா இன்னொரு வந்து 1 by ஆல்பா சரி இப்போ நமக்கு தெரியும் S1 அப்படின்றது S1 நமக்கு வந்து மூணு ரூட்ஸ் இல்லையா ஒரு மூணு கண்டுபிடிக்கணும் S1 சம் ஆஃப் தி ரூட்ஸ் அதாவது ஆல்பா plus 1 by ஆல்பா plus பீட்டா ஆல்பா plus பீட்டா plus காமான்றாங்க மூணு ரூட்ஸ் ப்ராடக்ட் பண்ணா minus b பாருங்க கியூப் ஸ்கொயர் அதுக்கு அப்புறம் x கான்ஸ்டன்ட் ஓகேவா குறைஞ்சிட்டே வந்தா minus b ன்றது மைனஸ் போட்டு b ன்றது minus 16 ஆல்ரெடி மைனஸ் இருக்கு plus 16 a ன்றது by 3 ஓகே அப்ப என்ன இருக்கு ஆல்பா plus 1 by ஆல்பா plus பீட்டா உடைய வேல்யூ 16 by 3 இது அப்படியே இருக்க பார்க்கலாம் சரியா ஓகே சப்ஸ்டிட்யூஷன் பார்க்கலாம் செகண்ட் sum of product of roots at a time 2 ரெண்டா ப்ராடக்ட் ஆட் பண்றோம் அப்ப ஆல்பா into 1 by ஆல்பா plus 1 by ஆல்பா into பீட்டா
plus alpha into beta equal to என்ன ஒரு c by c into 23 a1 சரியா ஓகே இதுல ஆல்பா ஆல்பா கேன்சல் ஆயிடும் ஆல்பா ஆல்பா கேன்சல் 1 plus என்ன வருது 1 by ஆல்பா இது பீட்டா பை ஆல்பா சொல்லலாம் பீட்டா பை ஆல்பா plus ஆல்பா பீட்டா equal என்ன கிடைக்கும் நமக்கு 23 சரியா இது ஒரு வேல்யூ ஓகே அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட்னா ஆல்பா into 1 by ஆல்பா into பீட்டா that equal என்ன minus d by minus d ஆனது minus 6 அப்ப plus 6 by a ஆனது 3 கேன்சல் பண்ணா 2 கிடைக்கும் இந்த ஆல்பா ஆல்பா கேன்சல் ஆயிடும் அப்ப பீட்டா ஈக்குவல் டு ஆன்சர் என்ன பீட்டா இஸ் ஈக்குவல் டு மூணு ரூட் கண்டுபிடிச்சேன் பீட்டா ஈக்குவல் டு 2 சரியா மூணு ரூட்ஸ்ல ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சாச்சு பீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு சரி இந்த வேல்யூ எடுத்து போயிட்டு இதுல சப்ஸ்டிட் பண்றேன் therefore alpha plus 1 by alpha plus beta equal to 16 by 3 16 by 3 இதுல beta உடைய வேல்யூ என்ன alpha plus 1 by alpha beta உடைய வேல்யூ 2 equal to 16 by 3 okay 2 அங்க கொண்டு போயிடலாம் alpha plus 1 by alpha equal to 16 by 3 minus 2 இதை கிராஸ் பண்ணா alpha square plus 1 divided by alpha இதை கிராஸ் பண்ணாக்கா 16 minus 6 by 3 naka 16 minus 6 na 10 by 3 okay 3 and inga 3 into alpha square plus 1 idinga pocha 10 alpha ulla provide panna 3 alpha square plus 3 into 1 3 equal to 10 alpha okay equation maathunga 3 alpha square 10 alpha let's say நம்ம minus 10 alpha already plus 3 equal to 0 factorize பண்ணனும் அப்போ quadratic is 2 front number का 3 3 सा प्रोडक्ट பண்ணா 9 ஆட் பண்ணா -10 ஓ என்ன பண்ணலாம் 1 9 ஃபார் எழுதலாமா அப்ப ஆட் பண்ணா -10 தானே மைனஸ் प्रोडक्ट பண்ணா +9 ஆட் பண்ணா -10 ஃப்ரண்ட்ல 3 இந்த 3 ஆல டிவைட் பண்ணலாம் அப்போ இது என்ன எழுதலாம் ஆல்பா -1/3 ஆல்பா -3 equal to அப்போ ஆல்பா -1/3 equal to 0 ஆல்பா -3 equal to alpha equal to 1 by 3 and alpha equal to and small alpha by சரியா ஆல்ரெடி நம்ம எடுத்த ரூல்ஸ் வந்து ஒன்னு ஆல்பா 1 by alpha 1 பீட்டா பீட்டா ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன் 2 ஒன்னு இப்போ ஆல்பாவும் 1 by alpha கண்டுபிடிச்சிட்டேன் ஆல்பா ன்றது 3 1 by alpha ன்றது 1 by 3 therefore the roots be the roots are சரியா என்ன கேக்குதுன்னா 1 by alpha தானே roots are 3 1 by 3 and yeah 3 roots ஆனது ஃபைண்ட் பண்ணியாச்சு ஒரு ஆல்பா இன்னொரு 1 by alpha இன்னொரு பீட்டான்றதால ஆல்பா ரெண்டு ரூட்ஸ் இருந்தாச்சு ரெண்டு ரூட்ஸ் ஒன்னு வந்து ஆல்பான்றத ஒன்னு ரூட்ஸ் வந்து 1 by 3 அது ரெசிப்ரோக்கலா இருக்கு அவளோட ரெண்டு ப்ராடக்ட் பண்ணவங்களுக்கு 1 கிடைக்கும் let the roots be 3 1 by 3 and 2 அவ்வளவுதான் क्वेश्चन நம்பர் 4 4th வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ரைட் Question number 5 பாருங்க Question number 5 find the sum of squares of roots of the equation 2x power 4 minus 8x cubed plus 6x square minus 3 equal to 0 minus 3 equal to 0 நான் சொல்றேன் பாருங்க क्वेश्चन புரியுதா பாருங்க என்ன சொல்றேன் find the sum of squares of roots of the equation find the sum of squares of roots of the equation சரியா இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்க 2x power 4 minus 8x cubed plus 6x square x term இல்லைங்க minus 3 equal to 0 ரூட்ஸ் நான் எத்தனை ரூட்ஸ் இருக்கு 4 ரூட்ஸ் இருக்கு சரியா பவர் 4 லவா அப்போ 4 ரூட்ஸ் ஆல்பா பீட்டா காமா டெல்டா 4 ரூட்ஸ்
அப்போ find the sum of squares of roots of நம்மள கேக்குறது என்னன்னா find the sum of squares of roots of the equation. சரியா? அப்போ அதோட ரூட்ஸை கண்டுபிடிச்சு சரியா அந்த ரூட்ஸை வந்து sum of squares சரியா ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண வேல்யூ கேக்குறாங்க. sum of squares of roots of the equation. அப்போ ஆல்பா பீட்டா காமா டெல்டா நாலு ரூட்ஸா இருந்தா sum of squareன்றது என்ன வேல்யூ அப்படினு பாத்தீங்கன்னா ஆல்பா ஸ்கொயர் plus பீட்டா ஸ்கொயர் plus காமா ஸ்கொயர் plus டெல்டா ஸ்கொயர் உடைய வேல்யூ கேக்குறாங்க. sum of squares of roots of the equation. அப்போ அந்த ரூட்ஸ் ஸ்கொயர் பண்ணனும். ஆல்பா பீட்டா காமா டெல்டானா ஆல்பா ஸ்கொயர் plus பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் டெல்டா ஸ்கொயர் நாலுத்தையும் ஆட் பண்ற வேல்யூ ஆல்பா ஸ்கொயர் plus பீட்டா ஸ்கொயர் plus காமா ஸ்கொயர் plus டெல்டா ஸ்கொயர் வேல்யூ கேட்கும். find the sum of squares of roots of the equation. அப்ப என்ன பண்றேன் அப்படினு பாருங்க. ஓகே இதல நமக்கு முதல்ல வந்து நமக்கு ஃபார்முலா a plus b plus c plus d whole square நாலு ரூட்ஸ் a plus b plus c whole square தெரியும். அதே போல நீங்க என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து என்ன பண்ணலாம் sum of roots போடலாம். sum of roots என்ன let நாலு ரூட்ஸ் எடுத்துறேன். let alpha beta delta alpha beta gamma and delta are the roots of the equation roots எடுத்துப்போம். 2x power 4 minus 8x cube plus 6x square minus 3 equals 0. சரி இதுல s1 அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் sum of the roots அதாவது alpha plus beta plus gamma plus delta is equal to minus b by e. minus b ன்றது minus 8 அதனால plus 8 இந்த minus 8 plus 8 divided by 2 equal to 4. அடுத்து sum of product of roots at type 2 அப்படினும்போது alpha beta plus alpha gamma plus alpha delta அடுத்து plus beta gamma plus beta gamma plus beta delta அடுத்து gamma delta equal to c by e. c என்பது என்ன தெரியுமா? c into 6 a என்பது 2 தானே that equal என்ன தெரியுது? இதே போதும் sum of product of roots at time 3 product of roots எல்லாம் தேவையில்லை. இது கேட்டது இதனுடைய வேல்யூ கேட்டாங்க. சரியா? அதாவது sum of product of sum of squares of root கேட்டாங்க. sum of squares of root. நான் என்ன பண்றேன் we know that alpha plus beta plus gamma plus delta whole square alpha plus beta plus gamma plus delta whole square formula இதுல தெரியுமான்னு பாத்துங்க. எக்ஸ்பெண்ட் பண்ணினா alpha square plus beta square plus gamma square plus delta square plus 2 into alpha beta plus beta alpha gamma plus alpha delta plus beta gamma plus beta delta plus gamma delta. இதுதான் ஃபார்முலா. alpha plus beta plus gamma plus delta whole square என்ன ஃபார்முலானா alpha square plus beta square plus gamma square plus delta square plus 2 into alpha beta plus alpha gamma plus alpha delta plus beta gamma plus beta delta plus gamma delta. சரியா? ஓகே நமக்கு தேவையான வேல்யூ தான். क्वेश्चन கேட்டது the sum of squares of the roots. sum of squares of the roots பாருங்க alpha square plus beta square plus gamma square plus delta square தான் நமக்கு தேவை. sum of squares of the roots add ஆயிருக்கு ஸ்கொயர் ஆயிருக்கு. அப்போ இந்த டேர்ம் இந்த பக்கம் கொண்டு வரலாமா லெஃப்ட் கொண்டு வரலாமா? that implies என்ன பண்றோம்னா alpha square plus beta square plus gamma square plus delta square எல்லாம் இங்கே இருக்கு. இப்போ that equal இது இந்த சைடுல வராம alpha plus beta plus gamma plus delta whole square இந்த லெஃப்ட் சைடுல இந்த டேர்ம் வந்தா minus 2 into alpha beta alpha gamma plus alpha delta plus beta gamma plus beta delta plus gamma delta. சரியா? உடைய வேல்யூ தெரியுமா நமக்கு? ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா உடைய வேல்யூ என்ன? இதோ இருக்கு 4 ஸ்கொயர் minus 2 into இதோட வேல்யூ தெரியுமா? 3. அப்போ 2 into 4 ஸ்கொயர் என்ன? 16. 2 into 3 என்ன? 6. ஆன்சர் இதோட வேல்யூ. சரியா? ஓகேவா? அப்போ क्वेश्चन கேக்குது find the sum of squares of the roots. find the sum of squares of the roots. the sum of squares of the roots the ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண வேல்யூ is equal to 3. ஓகே ஸோ எக்ஸசைஸ் 3.1ல ஒரு 5 சம் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். எக்ஸசைஸ் 3.1ல 5 சம் இந்த ஃபார்மோட நீட்டாக கால் பண்ணி இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? இதோட எக்ஸாம்பிள் வந்து சரியா ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்க. அது தெரிஞ்சதுன்னா எக்ஸாம்பிள் போட்டு பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல ரிமைனிங் பார்ப்போம்.
ஓகேங்களா? கொஞ்சம் ஃபேர் கிளாஸை கொஞ்சம் கவனிங்க சரியா? டெய்லி அந்த ஒர்க்கை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு முடிக்க பாருங்க. ஓகே, ஃபேர் நோட் வந்து நீட்டாக வச்சுக்கணும் சரியா? ஸ்கூல் வரும்போது செக் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.